பிரதாப்போட டெண்டரை இது வரைக்கும் யாருக்கும் விட்டு கொடுக்காம நான் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் மட்டும் எனக்கு எப்படா வராம போயிடும்? எவனாவது ஏதாவது சொன்னான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்குண்ணே. டேய் அது புள்ளத்தாச்சி பொண்ணுடா, இறங்கி போய் பாரு போ. ஐயோ என்னாச்சுமா? அண்ணா சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. என் காலை விடு. நான் காப்பாத்துறப்பா, முதல்ல என் காலை விடு. காலை விடுன்னு சொல்றல. இது பகையை தீக்கிறதுக்காக பண்ற கொலை இல்ல, பணத்துக்காக பண்ற கொலை. கான்ட்ராக்ட் விஷயத்துல தலையிட்டதால இவனுக்கு இந்த நிலைமை. இதை எல்லாத்தையும் செய்யறவன் வேற யாரும் இல்ல. வேலையை முடிச்சாச்சுண்ணா. சபாஷ். பைரவா. அநியாயத்துக்கும் அதர்மத்துக்கும் அதிபதி இவன். இந்த கோயிலோட அறங்காவலர். உங்க வேலையை முடிச்சாச்சு. வெரி குட் பைரவா. எப்பவுமே அந்த டெண்டரை தேவதா எடுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ அந்த டெண்டர் விஷயத்துல தலையிட யாரும் இல்ல. இனிமே எல்லாம் நான் தான். அதனால சொன்னதை விட அதிகமாவே உனக்கு வந்து சேரும். தேங்க்யூ தேங்க்யூ. பணத்துக்காக கட்டின பொண்டாட்டியவே கொலை பண்ணியிருக்கான். பொண்டாட்டி சொத்து போயிடக்கூடாதுன்னு அவ தங்கச்சியவே மிரட்டி 2ஆம் தாரமா கட்டிக்கிட்டான். இவன் எந்த அளவுக்கு தந்திரக்காரன்னா, இவன் எத்தனை கொலை பண்ணியிருந்தாலும் இவன் மேல எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது. எந்த வேலை வந்தாலும் அவனுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஃபர்ஸ்ட் லேயர்கிட்டையும் செகண்ட் லேயர்கிட்டையும் வேலையை ஒப்படைச்சிருவான். ஒரிசா, பீகார், ஜார்க்கண்ட், அப்புறம் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற ஐட்டங்காரங்க கிட்ட பைரவனுடைய 3rd லேயர் வேலையை ஒப்படைச்சிருவான். ஆனா பைரவனும் அவனுடைய ஆட்களும் யாருக்கிட்டையும் டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி டீல் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க யூஸ் பண்ண சிம் கார்டை தூக்கி போட்டுருவாங்க. இப்ப பைரவா ஃபினான்ஸ்னு ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கான். திருட்டு, கொலை, கொள்ளைன்னு பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒயிட் காலர் கிரிமினல் சொசைட்டில விஐபி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால அவன்கிட்ட பணம் வாங்கினேன். கேவலம் 2000 ரூபாய் பணத்துக்காக என்ன அடிச்சு போட்டு பைக்கையும் எடுத்துக்கிட்டானே. நீ என் பேரை சொல்லி இருக்கணும். நான் சொன்னனே, அவன் கேட்கவே இல்ல. என் பேரை சொன்னதுக்கு அப்புறமா அவன் கேட்கலையா? யாரா அவன்? ராஜாவானே, இந்த மார்க்கெட்ல தான் இருக்கான்னு சொன்னாங்க. ராஜாவா? யாரா அவன் ராஜா? ஏய் ஆட்டோ. ஏய் என்ன? யாரா இங்க ராஜா? இங்கே இருக்கன்ற யார் ராஜான்னு உனக்கு தெரியாதா? ஏன் தெரிஞ்சுக்க கூடாதா? இங்க இருக்கிற ஒவ்வொரு ஏழை மக்கள் மனசுலயும் பூத்து இருக்கிற பூடா அவரு. அவன் பூவா இருந்தா எங்க அண்ணன் உதிக்கிற சூரியன்டா. சூரிய ஒளி பட்டா பூ அப்படியே பஸ்பமாயிரும். ஏய் எங்கடா அவன்? அவரு கீழே இருப்பாரு, மேல இருப்பாரு, எல்லா இடத்துலயும் இருப்பாரு. இங்க இருக்க, அங்க இருக்க, எல்லா இடத்துலயும் இருக்க. அவன் வைஃபையா இல்ல பக்த பிரகலாதன் படத்துல வந்த உக்கிர நரசிம்மனா? ஏய் அந்த உக்ர நரசிம்மனையே பக்தியால கவர்ந்த பக்த பிரகலாதன் ஐயா அவரு. பக்த பிரகலாதனா? அப்போ குழந்தையா? அன்பு காட்டுறவங்களுக்கு குழந்தை மாதிரி தான், அநியாயம் பண்றவங்களுக்கு அசுர, அவரை மதிக்கிறவங்களுக்கு மனுஷன், சீன்றவங்களுக்கு சிங்கம், நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதவன். அவர் நடந்தா தென்றல், அடிச்சா புயல், கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், அதே ஒத்தையா வரவனுக்கு பேரு மான்ஸ்டர். தலகணமே இல்லாத ஒரே தலைவர், ஒன் அண்ட் ஒன்லி அஞ்சனி புத்திர. ஏய் சூப்பர் 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 சூப்பர். நீ சொன்னதை கேட்டு அவருக்கு நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன். ப்ளீஸ் அவர் ஒரே ஒரு வாட்டி என்ன மீட் பண்ண ஓகே, நான் உங்களை கூட்டிட்டு வந்தது அவனுக்கு ரேட்டிங் கொடுக்கல, அவனுக்கு கோட்டிங் கொடுக்கலாம். நோ 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 நோ. அவருடைய ரேட்டிங் ஓட்டிங் கேட்டதுக்கு அப்புறம் ஃபைட்டிங் பண்றதை விட சமாதானமா போறதா நல்லது. ஒண்ணலாம் சாரிண்ணா, நான் அவரை ஒரே ஒரு வாட்டி மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க சும்மா இருங்கண்ணா, போங்கடா. அவன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்க. என்ன தேஜஸ், என்ன பிரகாசம். உங்க பர்சனாலிட்டிக்கு இவங்களை அடிச்சதுக்கு பில்டப் கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. யாருக்கு எதை கொடுக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவங்க மனசுல இடம் தருவாங்க. ஏய் இவன் தான்டா அந்த ராஜா. ஏய் ராஜான்னு சொல்லாத, ராஜா அண்ணா. உங்களுக்கு பேசுறதை விட 2 மடங்கு கொடுக்குறேன். போய் அவன் கை கால உடைங்க.
அண்ணே டேய்! அண்ணே இவர் யாருன்னு சொல்லும் போதே அமைதியா இருந்திருக்கணும். அண்ணா ஆமா இங்க ஒருத்தன் என் ஃபேன் சொல்லிக்கிட்டு இருந்தான் அவன் எங்க? தெரியலண்ணா. நான் இங்க இருக்கேன். ஹை அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? உங்க கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேனா? யோ எப்பயா வச்சீங்க இந்த கட் அவுட்ட? ரசிகர்கள் கிட்ட எப்ப கட் அவுட் வச்சீங்க, ஏன் கட் அவுட் வச்சீங்க, ஏன் பாலாபிஷேகம் பண்றீங்கன்னு கேட்கவே கூடாது. அன்னதானமும் போடுவோம், நாங்க ரத்த தானமும் கொடுப்போம். இது சிம்பிள் கட் அவுட் தானா? எங்க இதயத்துல உங்களுக்கு கோயிலே கட்டி இருக்கோம்னா. சரி ஜாக்கிரதையா கீழே இறங்கி வா. அண்ணா டிராமாலாம் போதும், கடைசி சப்ஜெக்ட் கிளம்பு. உங்களுடைய அற்புதமான டயலாக்கையும் கேட்ட அற்புதமான ஃபைட்டையும் பார்த்துட்டேன். கண்ணுக்கு குளிர்ச்சியா உங்க ஸ்டெப்பையும் நான் பார்த்துட்டு போறேன். வேண்டாம் கண்ணா, டான்ஸுக்காக ஒரே ஒரு ஸ்டெப் போட்டுட்டு போனேன். சரி ஆடுறேன் போ. கலை ஆர்வலர்களே, கலை பிரியர்களே, கலை ரசிகர்களே, கலை மக்களே, இன்னும் ஒரு சில நொடிகள்ல உங்க எல்லாரையும் மகிழ்விக்க ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடக்க போகுது. உங்க எல்லாருடைய செவிக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சி கொடுக்க எங்க அண்ணன் ராஜா வர்றாரு. பாசே என்ன மாசே? One, two, three, four, சொன்னேனடா உன்னோட கொண்டாட வந்தேனடா. எல்லாரும் சந்தோஷம் காண்போமடா, எப்போதும் ஒன்றாக ஆவோமடா. One, two, three, four, சொன்னேனடா உன்னோட கொண்டாட வந்தேனடா. எல்லாரும் சந்தோஷம் காண்போமடா, எப்போதும் ஒன்றாக ஆவோமடா. பாவங்கள் மண்ணாக தர்மங்கள் உண்டாக அவதாரம் தந்தாரே ஸ்ரீ கிருஷ்ணா. அகங்காரம் அழிந்தோட கோபங்கள் கலைந்தோட உபதேசம் சொன்னாரே பரமாத்மா. ஏ டண்டனக்கா டனகனக்கா ஸ்டெப் வச்ச குஷி வந்தா நான் குடிப்பேன் சோடா சர்பத்து. டண்டனக்கா டனகனக்கா ஸ்டெப் வச்ச குஷி வந்தா நான் குடிப்பேன் சோடா சர்பத்து. நாளெல்லாம் பேராசை ஓயாம வந்தாலும் நமக்கே தான் எப்போதும் ஆபத்து. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர்ல பாக்குறது இப்போது இருக்கிற ஜெனரேஷன். ஆன்லைன்ல மேரேஜ் ஆகுது டேமேஜ், நெட்ல தான் ஃபர்ஸ்ட் நைட் வரப்போதா. பொல்லாத ஆசைக்கு பலியாகி போகத்தான் டீனேஜ் கூட்டம் தான் வந்தாச்சு. ஸ்டெப் வச்ச குஷி வந்தா நான் குடிப்பேன் சோடா சர்பத்து. டண்டனக்கா ஸ்டெப் வச்ச குஷி வந்தா நான் குடிப்பேன் சோடா சர்பத்து. 1, 2, 3, 4 சொன்னேனடா உன்னோட கொண்டாட வந்தேனடா. எல்லாரும் சந்தோஷம் காண்போமடா, எப்போதும் ஒன்றாக ஆவோமடா.
சுத்தமான சோடா வேணுமா? அண்ணே ஏய் யாரா இந்த பாட்டி? வட்டி பணம் வசூல் பண்றதுக்காக சேகர் வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு பூட்டி இருந்தது. வெளியே இந்த கிழவிதான் உட்கார்ந்துட்டு இருந்தது. நான் கிழவியை தூக்கிட்டு வந்துட்டேன். எப்படி? டேய், இந்த விஷயம் மார்க்கெட்ல தெரிஞ்சா என் மானம் போயிடாது. குரு, இந்த மாதிரி இறக்கலாம் பார்த்தோன்னா நம்ம தொழில் பண்றது கஷ்டமாயிடும். பழம் சாப்பிடணும்னா நம்ம கல் எடுத்து அடிக்கணும். ஒரு நிமிஷம், ஒரு ஜூஸ் கொண்டு வா போ. அந்த சேகர் என்ன சொல்றான்னு நீங்களே கேளுங்க. லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்றேன். ஹலோ, ஒழுங்கு மரியாதையா வட்டி பணத்தை கொடுத்துட்டு இந்த கேள்வியை கூட்டிட்டு போற வழியை பாரு. வர முடியாது, நான் போய்கிட்டே இருக்கேன்ல. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். அப்ப இந்த கேள்வி அவங்களே நீயே பாத்துக்க. போட்டாங்க. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? என் பாட்டி இருக்க, காலையில டிஃபனுக்கு ஆட்டுக்கால் பாயா கேட்பாங்க. மதியானம் வந்து பிரியாணியோட சேர்த்து பியரும் கேட்பாங்க. சாயந்தரம் சரக்கு அடிக்கும் போது சைடிஷா ஃபிங்கர் சிப்ஸ் கேட்பாங்க. இது எல்லாத்தையும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க நான் எத்தனை இடத்துல கடன் வாங்கியிருக்கேன் தெரியுமா? நல்ல வேளை அவங்களை கூட்டிட்டு போய் என்ன காப்பாத்திட்டேன். யோ, ஏன் இப்படி கோத்து விட்டு போற? இருந்து ஒரு வேலையை உருப்படியா பார்க்க விட மாட்டீங்களா? நீ என்ன சொன்னாலும் சரி, திரும்பி அவங்களை கூட்டிட்டு போக மாட்டேன். அவங்களை கூட்டிட்டு போனா நான் போய் சேர்ந்துருவேன். என் பாட்டிய நீ தாயா கண் கலங்காம பாத்துக்கணும். போன வைடா மச்சான், வெளியில போற உணவை வெட்டிக்குள்ள விட்டுட்டியடா. நான் பாத்துக்கிறேன். பாட்டி, what I'm saying actually அது வந்து எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. இப்ப நான் கொலை பசியில இருந்துகிட்டு இருக்கேன். ஒரு பிரியாணி, மட்டன் சுக்கா, ஃபிஷ் ஃப்ரை, நண்டு வறுவல், இதோட சேர்த்து 2 சிக்கன் லெக் பீஸ். தாயே, சிக்கன் லெக்லாம் இல்ல, என் கையில இருக்கு. வேணும்னா சாப்பிடுறியா? பரவாயில்ல கூட. ஆனா அந்த சேட்டு எப்ப பார்த்தாலும் பொண்ணு கூடயே சுத்திட்டு இருக்கானா. ஆனா நமக்கு மட்டும் தான் ஒண்ணு கூட கொடுக்கவே மாட்டானா. கீதா, என் உடல் மண்ணுக்கு, என் உயிர் உனக்கு. நான் சாக போறேன், நான் சாக போறேன். ஐயோ, நான் கீதாக்கு ஃபோன் பண்ணிட்டா இங்க வந்துட்டு இல்ல, அவ வர மாட்டா, எனக்கு தெரியும். நான் செத்துறேன். கீதாவே இல்லங்கறப்ப நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சஞ்சு வெச் கீதா பார்ட் 2. ஆமா, இந்த உயரத்துல இருந்து குதிச்சா கை கால் ஓடிறது டவுட். இந்த குரங்கு என்னடானா சாவ போறேன்னு சவுண்ட் விடுறான். டேய் சனி, நீ டேய் எருமைக்கு பிறந்தவனே, எதுக்குடா எங்க உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க? சாகறதா இருந்தா செத்து தொலை வேண்டியதானே? எத்தனை வாட்டி செருப்படி வாங்கிருக்க, அறிவில்ல? டேய், எங்கயாவது போய் ரயில் தண்டவாளத்துல தலைய கொடு. நம்ம மேல இருந்து குதிச்சு செத்துருவானான்னு எனக்கு தெரியல. ஆனா இவ பேசுற பேச்சை கேட்டா கண்டிப்பா அவனுக்கு நசிங்கிரும். என்னது? மனசு. ஓ, அதுவா? கீதா, I love you. ஏய், சாகட்ட விடு. டேய் சஞ்சு, கீதா வந்துட்டா பாரு. எங்க? ஐயோ, கீதா, நீ என்ன லவ் பண்ணலனா நான் செத்துருவேன். சஞ்சு சாகாத, நான் இருக்கேன்ல. நான் உன்னை லவ் பண்றேன். Sure. தயவு செஞ்சு கீழே இறங்கு. கீதா, ஏய், எல்லாத்தையும் தூக்கி விடாத. இப்ப சொல்டி. இங்க பாரு, எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. நீ என்ன லவ் பண்ண ஒத்துக்கிட்ட. என்ன வீக்னஸ் இருந்தாலும் சொல்லு, நான் கேக்குறேன். இங்க பாரு, எனக்கு டெய்லி ஒரே மாதிரி சாப்பிடுறது பிடிக்காது. ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் பூரி, ஒரு நாள் பொங்கல், வெரைட்டியா இருந்தாதான் சாப்பிடுவேன். நோ ப்ராப்ளம். இது சாப்பாட்டுல மட்டும் இல்ல, அப்புறம் லவ்ல கூட. லவ்லயுமா? இது பாரு, நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் உனக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டேன். நாளைக்கு அவன் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவனுக்கும் ஐ லவ் யூ சொல்லுவேன். நெக்ஸ்ட் அவன் பிடிச்சிருக்குன்னு சொன்னானா அவனுக்கும் ஐ லவ் யூ சொல்லுவேன். இவன் பிடிச்சிருக்குன்னு சொன்னானா இவனுக்கும் ஐ லவ் யூ சொல்லுவேன். ஆமா சார். முடியாது முடியாது, உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. அது இல்ல சஞ்சு, வாழ்க்கை முழுக்க ஒருத்தன் கூடவே வாழ முடியுமா? இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். டிங், உன்னை உன் பின்னாடி சுத்தி சுத்தி என் ஷூவே தேஞ்சு போயிடுச்சுடே. நீ என்ன வைஃபை பாஸ்வேர்டுக்காக உன் பின்னாடி வரதுக்கு? உனக்காக நான் சாக துணிஞ்சேன். என் செருப்படுத்து இல்ல இல்ல, என் ஷூ எடுத்து நானே அடிச்சுக்கணும். நீ G ஃபார் கீதா இல்ல, C ஃபார் சீட்டர், T ஃபார் டெரர், D ஃபார் நான் ஒன்னும் அதை சொல்ல வரல. உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். சும்மா விட மாட்டேன்டா. ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை நான் சமூக சேவை செய்ய வந்துருவானுங்க. Thank you. குரு குரு, டேய், இங்க இருந்த அந்த பொண்ணு எங்கடா? டேய், அவ எனக்கு ஐ லவ் யூ சொன்னாடா. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க குரு. அவ ஐ லவ் யூலாம் சொல்லல. இங்க இருக்கிற எல்லாரும் மூலமாவும் அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தா, அவ்வளவுதான். இங்க நின்னுட்டு இருந்தவங்க எல்லாரும் அமைதியா தானே இருந்தாங்க. அப்படியா? டேய், எங்கடா அவ? அவனை உதச்சு அனுப்பிருக்கேன். ஐயோ தான. ஏய், நில்லு, கதவு மூடு. அம்மா, லவ்னா நீ என்ன நினைச்ச? டி-ஷர்ட்டை மாத்துற மாதிரி பொண்ணுங்கள பாய் ஃப்ரெண்ட மாத்திப்பீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் தேவனா யூஸ் பண்ணி தூக்கி போடுறதுக்கு பசங்க என்ன சிம் கார்டா? வரவ போறவல ஏடிஎம் கார்டை தேய்ச்சி பணத்தை எடுத்துட்டு போவீங்க. அதை பார்த்துட்டு இருக்கிற பசங்க என்ன ஏடிஎம் செக்யூரிட்டியா? I love you. மறுபடியும் சொல்லு.
உன் வாயை மூடுறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். இந்த விஷயத்த பத்தி உனக்கு என்ன தெரியும்னு பேசுறேன். அவன் அவங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும், காலேஜ்க்கு போற அவன் தங்கச்சியை பாத்துக்கணும், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இவ்ளோ கடமை இருக்கு. லவ்னு ஏன் பின்னாடி சுத்தி அவன் லைஃப வேஸ்ட் பண்ண கூடாது. நான் என்னையே அசிங்கப்படுத்திக்கிட்டு அவனோட லைஃப காப்பாத்திருக்கேன், புரியுதா? இனி என்ன விஷயம்னு தெரியாம இப்படி வந்து பேசாத. உன் கால காட்டுக்கா கும்பிட்டுக்கிறேன். ஏங்க உங்க மனசு புரிஞ்சுக்காம நாங்க ரொம்ப உங்களை தப்பா நினைச்சிட்டோங்க. எங்களை நீங்க மன்னிச்சிருங்க. உங்களை மாதிரியே எனக்கு ஒரு பொண்ணு வேணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. G for காட் தெய்வம். K for கலைவாணி. D for தேவதான சொன்னா. அதுவா ஓகே. ப்ளீஸ் போங்க மேடம். டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அந்த பொண்ணு மேலயே கைய வைப்ப? கையறா. சாரி சார், என் பொண்டாட்டின்னு நினைச்சேன். நான் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணிட்டேன். நீங்க போய் பாஸ் பாருங்க. Thank you. அந்த ஃபைல் எல்லாம் கரெக்ட்டா இருக்குல்ல? SSK எக்ஸ்போர்ட் ஓனர் சோமசேகரன் அனுப்புனார். நான் யாரை கொல்லணும்? SP சூரிய பிரகாஷ தான். என்ன மேட்டர்? எங்க ஓனர் மேல ஒரு சின்ன கேஸ் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அந்த SP எங்க ஓனரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன கேஸ்? எங்க கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த 3 பொண்ணுங்க ஒரு மாசமா காணோம் சார். காணாம போகல. உங்க ஓனர் அவங்கள ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான். எஸ்பியுடைய என்கொயரியில இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா உங்க ஓனர் கம்பி என்ன வேண்டி இருக்குன்னு என்கிட்ட வந்திருக்கீங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் அதை பாத்துக்கிறேன். நீங்க பைரவா ஃபைனான்ஸுக்கு வந்திருக்கிறது உங்க வீட்டு பத்திரத்தை வச்சு கடன் வாங்க தான். எல்லா ரெக்கார்டுமே அப்படிதான் இருக்கணும். நீ ஒரு புது சிம் கார்டை வாங்கணும். அதுக்கு புது புது நம்பர்ல இருந்து போன் வரும். அதெல்லாம் நீ எடுக்கணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த நம்பர்ல இருந்து நீ யாருக்கும் கூப்பிடக்கூடாது. ஓகே சார். அமௌண்ட்னா எங்க தரணும்? போன் வரும். நீங்க கிளம்புங்க. சூரி SP சூரிய பிரகாஷோட டீடைல உடனே கலெக்ட் பண்ணு. ஓகேண்ணா. கோபி என்னண்ணா? SP சூரிய பிரகாஷ். சரிண்ணா. மனோ அர்ஜென்ட்டா ஒரு சிம் கார்டு வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே. இந்த கோயிலுக்கு வந்தாலே என்னோட மனசு நிம்மதியா இருக்கும். அப்படியா? எனக்கும் அப்படிதாண்டி. வட்டி பணம் கொடுக்காம எஸ்கேப் ஆவறியா? ஸ்வாதி லிசன், நீ ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இரு, நான் 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே பை. என்ன டேய் பாக்கெட்ல 10 பைசா கூட இல்ல, ஆனா பொண்ணுங்க கூட ஊர் சுத்தணும்னு நினைக்கிறியா? அவள பேங்காக் கூட்டிட்டு போறேன்னு பில்டப் பாரு கொடுத்துருக்க உன்ன. என்னன்னா நீங்க ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு அது ஒரு குத்தமா? குத்தமாவா? உனக்குல தக்காளி சட்னி வர வச்சாதடா சரியா இருக்கும். அடா போடா போடா நல்லா போடா. அப்படியே டேய் விடுங்கடா. இந்த தம்பி போய்தல போடா. நாளைக்கு வட்டி கரெக்ட்டா வந்துடணும். ராஜா ரஞ்சிதம் வருது. ஹாய். வாங்க வாங்க. ப்ளீஸ் உட்காருங்க. Thank you. ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசு கலைக்கும் மந்திரமே. ரஞ்சிதமே ரஞ்சிதமே உனக்கு உதடு வலிக்க கொஞ்சமே. அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசு. உடனே ஸ்டாப் பண்றே. இவங்கள பார்த்த உடனே அந்த பாட்டு பாடணும்னு தோணுச்சு. பரவாயில்ல விடுங்க. யார் என்ன பார்த்தாலும் இந்த பாட்டு தான் பாடுவாங்க. பை தி வே, அந்த சேட்டு பையனை எதுக்காக அடிச்சீங்க? அவன் ஒரு மிஷின் கிராக்கி. மிஷின்? ராகி மிஷின், வாஷிங் மிஷின். அது ஒண்ணுல நாங்க சேட்டுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்தோம். அதான் எப்ப ரிட்டர்ன் கொடுப்பாருன்னு கேட்டுட்டு இருக்கும்போது. உங்களது வட்டி பிசினஸ்? பேங்க் பிசினஸ். உங்க பேங்க்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? ஃபயர் இன்ட்ரெஸ்ட். ஃபயர் இன்ட்ரெஸ்ட். அது வந்து நம்ம கிட்ட பணம் வாங்குன உடனே ஃபயர் மாதிரி பத்திக்கும். வட்டி கட்டணும்னு ராத்திரி பகலுன்னு கஷ்டப்பட்டு செத்து சுண்ணாம்பாகி கடைசி வரைக்கும் வட்டியே கட்டிட்டு இருப்பாங்க. அசல் மட்டும் தீராது. எப்படி எங்க பிசினஸ்? நமக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கல, ஃப்ரிட்ஜ்ல இருந்து குடிக்க ஏதாவது சில்லுன்னு கொண்டு வா. அவங்க வேண்டாம்ட்டாங்க. தூ போடாங்கற. ஆக்சுவலா நான் கோயிலுக்கு வந்திருந்தேன். தரிசனத்துக்கா? இந்தாங்க. என்ன இது? முதல் தடவை எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க. சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும், குடிங்க. ஐயோ எதுக்குடா இத கொண்டு வந்த? நான் சொன்னா உங்களுக்கு சில்லுன்னு ஏதாவது குடிக்க கொடுக்கணும், ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துருவானே. இதான் சில்லுன்னு இருந்தது. ஏன் இவங்க இத குடிக்க மாட்டாங்களா? இது கொண்டு போ ராஜா. சாரிங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் எடுத்துட்டு வரேன். சிக்கன் 65, மட்டன் போட்டி, ஈரல், தலைக்கறி என்ன வேணாலும் எடுத்துட்டு வரேன். சீ, எனக்கு எதுவும் வேண்டாம், நீயே சாப்பிடு. ஐயோ சோ சாரி. நான் வரேன். பை. ஓபன் பண்ணியாச்சு, வேஸ்ட் ஆயிடும். நானே குடிச்சறேன். கால் உனக்கு முக்கால் எனக்கு. புரியுதா? அந்த பொண்ணு என்ன குடிகாரன்னு நினைச்சிருப்பாடா. முதல்ல ஃப்ரிட்ஜ்ல இருந்து தூக்கி எல்லாத்தையும் வெளிய கடாசு. சரி விடு குரு. இனிமே ஃப்ரிட்ஜ்ல நான் டீ காஃபியே எடுத்து வைக்க.
என்னங்க நம்ம ஊர் பெரியவங்க எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம். எல்லாரும் உட்காருங்க. அண்ணி வர சொல்லு. சரிங்க. வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. இந்த வருஷம் கோவில் சித்திர திருவிழாவை வர்ற 18ஆம் தேதி வச்சிருக்கோம். ஐயா இருக்கும்போது எல்லாரும் ஒன்னா இருந்து நல்லா நடத்தி வைப்பீங்க. இப்பதான் யாரும் ஊர் பக்கமே வர்றதில்லையே. இந்த திருவிழாவுக்காவது வந்தீங்கன்னா. வரணும்னு எங்களுக்கும் ஆசைதான். ஆனா எல்லாரும் பிஸியா இருக்கிறதால வர முடியல. நீங்க எல்லாரும் ஊர் பக்கமே வராம இருக்கிறதுனால தான் ஊர்ல இருக்கிற காலி பயலுக அந்த இடத்த சொந்தமாக்கிக்க பாக்குறானுங்க. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாம்மா, 28 வருஷத்துக்கு முன்னால உங்க புருஷன் டவுன்ல இருக்கிற 1.5 ஏக்கர் நிலத்தை கோயிலுக்காக கொடுத்திருந்தாரு. அதை ரிஜிஸ்டர் செய்யறதுக்குள்ளேயே ஐயாவும் நம்மளை விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த இடம் 18 கோடி ரூபாய் விலை போகுது. அந்த கோயிலுக்கு அறங்காவலரா இருக்கிற பைரவன் அந்த இடத்தை அவனுக்கு சொந்தமாக்கிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா அவனை பதவியில இருந்து தூக்கிடலாம். அந்த பாவியை எதிர்க்கிற தைரியம் யாருக்குமா இருக்கு? ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அறங்காவலர் பதவியில இருந்து அவனை வெளியில அனுப்பணும்னு முடிவு எடுத்திருக்கோம்மா. அந்த பதவிக்கு நம்ம சத்யராஜ் ஐயாவை தான் தேர்ந்தெடுக்கணும்னு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கோம். நான் எதுக்கு இப்போ? சத்யராஜ், இது நம்ம குடும்பத்துக்கு ஊர்ஜனம் கொடுக்கிற கௌரவம். அதை நிர்வகிக்க நீதான் சரியான ஆளு. சரிங்க நீ. இந்த வருஷ திருவிழாவுக்கு நாங்க குடும்பத்தோட வரோம். பூஜையை குறையில்லாம நடத்துங்க. அவர் கொடுத்த அந்த நிலத்தையும் அதை ஒட்டி ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். சரிங்கம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி சரி. மச்சான் அங்க பாரு. ஓகே தானே? அப்படியே பண்ணலாம்டி. மல்லி, ரோஜா, முல்லை, செவ்வந்தி, காக்கட்டா, தாமரை, ஃப்ளவர் மார்க்கெட்டே நம்ம ஆபீஸ நோக்கி வந்துகிட்டு இருக்குடா. செய்யலாம். கரெக்ட்டா. சரி girls, வாங்க 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 வாங்க. ஒரு சேர் தான் இருக்கு, உட்காருங்க. அதெல்லாம் வேண்டாம். ராஜா எங்க? ராஜா எதுக்கு? மந்திரி நான் இருக்கேன்ல. நான் வந்தது போஸ்டர் பார்க்க இல்ல, படத்தை பார்க்க. கவுண்டரா? இல்ல என்கவுண்டர். என்ன மேட்ரு? எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா 30,000 ரூபாய் வேணும். நாங்க பெண் குழந்தைகளுக்கு இல்லன்னு சொல்ல மாட்டோம். அடமானம் வைக்க என்ன இருக்கு? அடமானமா? இப்ப எங்க கிட்ட எதுவும் இல்ல. பரவாயில்ல. இந்த பிங்க் ட்ரெஸ் பிங்கி இருக்கல, அவளை இங்க உட்கார வைங்க. 3 நாள் இருக்கட்டும். நாங்க இங்க பிங்கி பாங்கின்னு விளையாடிட்டு இருக்கோம். நீங்க பணத்தை கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்க. என்ன சரியா? உனக்கு ஓகேவா? பி சி அது சி இல்ல மசி. நான் ராஜா கிட்ட டைரக்டா பேசிக்கிறேன். நீ பணமே கிடைக்காது, போங்க. பிங்கி வாமா வாமா இங்க உட்காரு உட்காரு. ஏய் 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 மூஞ்சிய பாரு. கீதா, ஹாய். ராஜா வந்துடா பாருங்க. என்ன லேடிஸ் ஹாஸ்டல்ல இருந்து எல்லாரையும் கூட்டி வந்திருக்கீங்க? உட்காருங்க. Thank you. இவ என்னோட ஃப்ரெண்ட் அனிதா. இவளுக்கு அப்ராட்ல வேலை கிடைச்சிருக்கு. சோ நாங்க எல்லாரும் ட்ரீட் கேட்டோம். உங்களுக்கு தான் தெரியும்ல, மந்த் எண்ட், சோ கேஷ் இல்ல. கிரெடிட் கார்டு லிமிட்டும் முடிஞ்சிருச்சு. சோ எங்களுக்கு கடனா 30,000 ரூபீஸ் பணம் வேணும். நோ ப்ராப்ளம். டேய் பணம் கொண்டு வா. ஓகே பாஸ். அம்மா ட்ரீட்டுக்கு 30,000மா? ஆமா, நாங்க லீ மெரிடியன்ல ட்ரீட் கேட்டோம். சோ யூ நோ இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். தட்ஸ் வை. ஃப்ரெண்ட்ஸ்க்காக கடன் கேட்டு வந்தவங்கள நாங்க இங்க பாத்துறோம். ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட ட்ரீட் வாங்குறதுக்காக ஃப்ரெண்ட் கடன் வாங்கி கொடுக்கறத இப்பதான் பாக்குறோம். பாஸ் கொடு. இந்தாங்க. ஒரு 3 நாள்ல நான் திருப்பி கொடுத்துருவேன். நோ ப்ராப்ளம். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லல? 3000. 3000மா? ஃபயர் இன்ட்ரெஸ்ட். அது பிசினஸ்க்கு மட்டும் தான், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இல்ல. நோ ப்ராப்ளம். நீங்க நிதானமா கொடுங்க. Thank you. உனக்கு இவ்ளோ இறக்க மனசா? என்ஜாய். ஏதாவது குடிக்கிறீங்களா? சில்லுன்னு. இல்ல வேண்டாம். நீயா? வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். ஹாட்டா குடிங்க. எல்லாரும் இருக்கீங்க. ஆளுக்கு ஒரு பாட்டில் இல்ல ஆஃப். ஒண்ணு வேண்டாம் சொல்றேன். நான் சொல்றது வெறும் டீ காபி தாங்க. சும்மா சரக்கு எடுத்து கொடுத்துருவாங்களா? டேய் சும்மாடா. கீதா கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க ப்ளீஸ். காஃபி. ஹே சோட்டு. இவன் காஃபி சூப்பரா இருக்கும். உனக்கு தேங்க்யூ. நல்லா இருக்கும். Actually you know what? ஏய் கீதா. I'm so sorry. அதெல்லாம் பரவாயில்லைங்க. Maria, 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 oh Maria, 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 oh. தன்னன் தனியாக நடந்த உன் அழகில் நிலவுமே மயங்கும். Maria, 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 oh. முகத்தை ஒரு தரம் கண்டால் அதில் மலரும் மலர்ந்திட தயங்கும். Maria, 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 oh. நான் தேது போலவே நடை போட்ட, நான் ஆறு போலவே உறவாட்ட, ஓர பார்வையில் கவி பாட்ட, நான் நொடியினில் அழகென ஆசையில் துள்ள.
மேல நின்னு பேச வந்தா வார்த்தை காணோமே, ஐயோ தள்ளி நின்னு பார்க்க வந்தா தயங்கி போனேனே. உள்ளுக்குள்ளே காதல் பாடல் 100 வந்தாச்சு, உன்னை கட்டி தழுவ சூடு மேற சொர்க்கம் கண்டாச்சு. ஓ மானே வாணி, என்னோட வாணி நீயே என் சொந்தம். Maria, 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 oh Mia, Maria, 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 oh. புன்னகைக்கு அர்த்தம் என்ன சொல்லவில்லை, பார்வையாலே பேசும்போது இன்ப தொல்லை. காஃபி கூட தேனை போல இனிக்கும் தானே, லப்ப வந்தா பசியும் கூட போகும் தானே. நீ ஜாடையார என்னை தாக்கு, நீ வாடை போல என்னை தூக்கு. உன்னையே என்னையே ஏக்கத்தில் மூழ்கினே, விட்டவே ஏறவே விட்டனாயாகினே. Maria, 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 oh Mia, Maria, 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 oh. கார் டோர் ஒழுங்கா க்ளோஸ் ஆயிருக்கான்னு பார்த்து ஓட்டு.